எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சு. நம்ம வாரத்தில் 2 நாள் ஃப்ரூட்ஸு டிஃபன் சாப்பிட்லாம். மதியமும் டிஃபனே ஃப்ரூட்ஸே சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு நம்ம அந்த மாதிரி சாப்பிட்டா உடலை நல்லா கிளீரும். நம்ம வெப்பத்தை குறைக்கலாம். இப்போ முதல்ல வாட்டர்மெலன் ஜூஸ் காலை உணவுக்காக எடுத்துக்கலாம். அடுத்ததாக வாட்டர்மெலன் இது காலையில் உணவாக எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த உணவை எடுக்கும்போது உங்களுக்கு வெப்பமும் உடம்புல இருக்கிற வெப்பத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இது வாட்டர்மெலனுடைய இது. மதியத்துக்கு கிருணி பழம், மதியம் கிருணி பழம் சாப்பிடும். அது ஒரே ஆகும். இது கிருணி பழமுடைய பீசஸ். இந்த பீசஸ் மதியம் உணவு எடுத்து நீங்கள் வாரத்தில் 2 நாள் இந்த ஃப்ரூட்ஸ் காலை மதியம் நைட்டு லைட்டாக டிஃபன் நீங்கள் எடுத்ததுனால இந்த பாடியில் இருக்கிற வெப்பம் கண்ட்ரோல் பண்ணலாம். எப்பவுமே பொங்க வச்சதே சாப்பிடக்கூடாது. நம்ம இந்த ஃப்ரூட்ஸு பச்சை காய்கறிகள் உங்களால் முடிஞ்சால் சாப்பிடலாம். எப்போ நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டே இருந்தால் உங்களுக்கு உடம்பு நல்லா மெயின்டெனன்ஸ் ஆகும். எப்போ பார்த்தாலும் அந்த சூடு ஐட்டமே சாப்பிட்டு எனக்கு தலை வலிக்குது, உடம்பு சூடாகுது எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வாரத்தில் 2 நாள் ஃப்ரூட்ஸ் சாப்பிடும், பச்சை காய்கறிகள் சாப்பிடும். இதெல்லாம் சாப்பிட்றதுனால உங்களுக்கு பாடி நல்லா இந்த வெப்பத்தை கண்ட்ரோல் பண்ணணும். இதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லி நான் வேண்டுகிறேன். நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி பழங்கள் மாறி மாறி சாப்பிடலாம். நீங்கள் இதே சாப்பிடணும்னு ஒன்றும் கிடையாது. என்னென்ன அந்தந்த காலகட்டத்துக்கு அந்தந்த பழத்தை நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் அந்த உணவு காலையில் மதியமும் நீங்கள் இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். 2 நாள் பொங்க வச்சுட்டு சாப்பிடாது போனால் நமக்கு ஒன்றும் குறைஞ்சி போகுது ஒன்றும் கிடையாது. அதனால் எல்லோரும் நீங்கள் 2 நாள் இந்த உணவு எடுத்துக்குவீங்கன்னு சொல்லி எல்லோரும் வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லோரும் தெரிஞ்சுக்கினா நல்லது.